ஸ்ரீ ரங்கநாதன் திரேதாயுகத்தில் ஸ்ரீராமனாக அவதாரம் செய்து 11,000 வருஷம் ராஜ்யமாண்ட மகா பாவனமான சரித்திரம் ஸ்ரீமத் ராமாயணம். இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதைஷ்ச சம்மிதம் எப்படேத் ராமச்சரித்தம் சர்வபாபை பிரமுச்சியத்தேன்னு நாரதர் பலன் சொல்லும் பொழுது அஸ்வமேதாதி மகாயாகங்கள் பண்ணினா எந்த புண்ணியமோ அந்த மகாயாகாதிகள்னால எந்த பாபங்கள்லாம் போகுமோ அதெல்லாம் போகுமாம். ராமாயணத்தை காதால காட்ட 4 வேதத்தையும் காட்ட புண்ணியமாம். ராமாயணத்தை சிரவணம் பண்ணினா கஷ்டங்கள்லாம் நீங்கும், க்ஷேமங்கள்லாம் உண்டாகும், மனோ விசாரங்கள்லாம் விலகும்னு ரிஷிகள்லாம் போய் பலன் சொல்லியிருக்காள். அதோட மட்டுமல்லாமல் கடைசியில வால்மீகி சொல்ற போது நாம் இங்க ராமாயணம் காட்டோமையானா நம்முடைய பிதாமகன் அவருடைய அப்பா தாத்தா ஒரு 5 தலைமுறை நம்ம தவிர கரையறாளா. பிதா பிதாமஹஸ்தஸ்ய ததைவ பிரபிதாமஹ தத்பிதா தத்பிதா செய்த விஷ்ணும் யாந்தி ந சம்சயः. விஷ்ணும் யாந்தி ந சம்சயங்கிறாள், சந்தேகமில்லைங்கிறாள். அதையும் தவிர்த்து பிரயாக முதலிய புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் ஸ்நானம் பண்ண புண்ணியமாம் ராமாயணம் காட்டா. பிரயாகாதி தீர்த்தானி கங்காத்யா சரிதா நைமிஷாதீன்யரண்யானி குருக்ஷேத்ராதிகான்யபி. ஏன்னா ராமாயணம் ஸ்ருதம்ங்கிறாள். நைமிஷத்துல போய் தவம் பண்ணின புண்ணியம், பிரயாகை முதலிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ண புண்ணியம், இத்தனை புண்ணியம் கிடைக்கிறதாம் ராமாயண சிரவணம் பண்ணினா. இதை கடைசியில வால்மீகி நிறைய பலன் சொல்லியிருக்காள். அதனாலதான் பெரியவாள் மகான்கள் முதற்கொண்டு சிங்கேரி பெரியவாள் முதற்கொண்டு நவாகத்துல வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போறாள். இது பெரிய புண்ணியமான கர்மா. இதுல கலந்துக்கிறவாளுக்கெல்லாம் பரமக்ஷேமத்தை கொடுக்கும். அயோத்தியா காண்ட சரித்திரம் சர்வதுக்க பிரசமனம்னு, சர்வ துக்கத்தையும் போக்கக்கூடிய சரித்திரம் அயோத்தியா காண்ட சரித்திரம்.